இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கோம்னா சிந்தாமணி மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும். இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே வந்து ஒரு 5 மணிலேருந்து ஒரு 11 மணி வரைக்கும் வந்து இந்த மாட்டு சந்தை வந்து நடக்கும். நாம் வந்து இந்த வீடியோஸில் வந்து வளர்ப்பு கன்றுக்கு தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த சந்தையில் வந்து நிறைய வந்து நல்ல பிரீடில் வந்து வளர்ப்பு கன்றுக்கு வந்து கொண்டு வருவாங்க. ஸோ அப்படியே வந்து இந்த சந்தையில் எப்படி சந்தையில் வரும் போது அப்படியே வந்து பார்ப்போம். வீடியோஸ் வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும். சில பேர் வந்து 1 நிமிஷம் 2 நிமிஷம் பார்த்துட்டு ரேட் சொல்லுங்கள் ரேட் சொல்லுங்கன்றீங்க. ஸோ கடைசி வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ரேட் என்னன்னு தெரியும். ஸோ இதெல்லாம் ஜோடியாக இருக்குது பாருங்கள், நல்ல மீடியம் சைஸு. பல்லு வச்சிருச்சா இல்லை என்னன்னு தெரியல, பார்த்துட்டு இருக்காங்க. பல்லு போடலையாட்டங்குது. பல்லா இல்லை, பல்லு இல்லை. ஸோ பல்லு போடலையா. நல்லா வந்து ஹைட்டு லென்த் இருக்கு. எந்த ரேட் நச்சாதா? 41. ஸோ ஒரு கிடாரி ரேட்டு 45 போல் வந்து சொல்கிறாங்க. பல்லு போடலை இன்னும். ஸோ பேசினா எதை கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அவங்க சொல்லியிருக்க வேலை அந்த வேலை 45 போல் சொல்கிறாங்க ஒவ்வொன்றும். இல்லை இங்கே வந்து சின்ன சின்ன கிடாரிங்க வந்து வச்சுருக்காங்க பாருங்கள். எல்லாம் வந்து சின்ன சின்ன கன்றுங்க தான். ஸோ நம்ம ஊருக்கு இங்கேயும் விலை கம்மியானு கேட்டிங்கன்னா விலையெல்லாம் கம்மியெல்லாம் கிடையாது. ஸோ அங்கே என்ன ரேட்டோ அதை விட இங்கே 1000 ரூபாய் அதிகமாக தான் போகிற மாதிரி இருக்குது. என்ன ப்ரீடு. ஸோ அந்த ப்ரீடுக்காக நம்ம வந்து இந்த சந்தைக்கு வரலாம், அவ்வளோதான். மற்றபடிக்கெல்லாம் ரேட்டெல்லாம் ஒன்று தான். 26 இது. இதுவே 26 சொல்கிறாங்க. இதுங்கெல்லாம் வந்து அப்படியே கேட்டு பார்ப்போம். எல்லாம் நல்லா கொம்பெல்லாம் இல்லை. ஸோ பொடி தான். எந்த ரேட்டு போகுது? 80,000. இது 20,80. சேம் ரேட்டு தான். நல்ல ரேட்டுங்களாம் நல்ல அதிகமாக தான் இருக்குங்க. ஏன்னா இங்கே ரொம்ப டீட்டெயிலாக கேட்க முடியாது. ஏன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம்னு ஒன்று இருக்குது. ஒரு சில பேர் தமிழ் பேசுவாங்க, சில பேரெல்லாம் தமிழ் தெரியாது. ஸோ இதுதான் வந்து வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க. மீடியம் சைஸில் இருக்குது. எவ்வளோண்ணா அது? எவ்வளோ அது ரேட்டு? 28. ஸோ 28 போல வந்து சொல்கிறாங்க. இதை வியாபாரம் பேசிட்டு இருக்காங்க, கேட்டுட்டு இருக்காங்க. இதை தான் 28. அது பெருசு எப்படி சொல்கிறாங்க கேட்டு பார்ப்போம். நல்லா வந்து ஹைட்டில் இருக்கு. பல்லாண்ணா அது? பல்லா இன்னும் இல்லை. ரேட்டு 35. ஸோ 35 சொல்கிறாங்க. இது இன்னும் பல்லு போடலை. இதுங்கெல்லாம் வந்து மீடியம் சைஸ் தான். இந்த ஒயிட்டு நல்லாயிருக்கு. இது எவ்வளோ சொல்லியிருக்காங்க தெரியல. நான் 2 சொல்லி போல். ஸோ காலையிலே வந்து நான் இந்த மாதிரி கண்ணுங்களாம் சேல்ஸ் ஆகிடும். முடிஞ்ச வரைக்கும் வந்து சீக்கிரமாக வந்துடுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இங்கேருந்து வாங்கிட்டு போவாங்க. நிறைய கன்றுங்க தமிழ்நாட்டுக்கு நிறைய போகும். இதெல்லாம் வந்து பாருங்கள், நல்லா நல்லா பெரிய கிடாரி தான். பார்த்துட்டு இருக்காங்க எல்லாம். இதுங்களா சின்ன சின்ன சைஸ். இதெல்லாம் வந்து மீடியம் சைஸ். ஸோ வந்து கொஞ்சம் உடம்பு நீரோட்டம் கம்மியாக இருக்கக்கூடிய கணக்குட்டிங்க அவங்கெல்லாம். இதெல்லாம் எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. ಅವೆಲ್ಲ ಏನು ನೋಡ್ಬೇಡ, ಏನನ್ನ ಇದು ಸುಬ್ಬಣ್ಣ ಮನೆ ಕೊಟ್ಟ ತಲೆ ಕೆಟ್ಸ್ಕೊಬೇಡ, ಏನು ನೋಡ್ಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ್ದ. ಯಾವ್ದಪ್ಪ ಈ ರೌಂಡು ಚಪ್ಪಲ್ ಅದು ಇದೆಯಪ್ಪ. ಏನು ಚಪ್ಪಲ ಯಜಮಾನ್ಗೆ 43. இதுவும்
இதுவும் இந்த லாஸ்ட்டு కాబట్టి చూడే 40க்கு மேலே சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து நல்லா இருக்கு பாருங்க. இல்லை காலையில் கொஞ்சம் விறுவிறுப்பாக வியாபாரம் போயிட்டு இருக்கு, அதனால் விலையும் அதிகமாக கேட்க முடிய மாட்டுது. முடிஞ்ச வரைக்கும் கேட்போம். ஸோ முழுசாக பார்த்தா உங்களுக்கு வந்து தெரியும். இதுவும் வந்து பிளாக் தான். ஸோ அந்த பிளாக் டைப்பில் நல்லா இருக்குது பாருங்கள். இதுங்கெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வெயிலுக்கு ஓரளவுக்கு நல்லா தாங்கும். கேட்டு இருக்காங்களா? நல்லா வந்து பெரிய கிடாரி பல்ல வச்சிருக்கேன்னு தெரியல. நல்லா இருக்கு. கேட்டு பல்லான அது 2 பல்லா. 2 பல் வச்சிருக்கு. நல்லா சைஸ் இருக்கு. ஆனால் எவ்வளோ சொல்லியிருக்காங்க தெரியல. சனைக்கு வர ஸ்டேஜ் சனைக்கு வந்திருக்கலாம் ஆல்ரெடி. எவ்வளோ சொல்லியிருக்காங்க தெரியல. எவ்வளோண்ணா ரேட்டு? எவ்வளோ ரேட்டு? 76. இதுங்கெல்லாம் வந்து மீடியம் சைஸு. எல்லாம் ஒரு அளவுக்கு நிறைய இருக்குங்க. இந்த வாரம் ஃபுல்லாக வந்திருக்குங்க கிடாரிங்க. இன்னும் நல்ல கிடாரிங்களாம் அந்த சைடு ஃபுல்லாக வாங்கியிருக்காங்க. போன வாரம் கம்மியாக தான் இருந்துச்சு. இந்த வாரமெல்லாம் ஃபுல்லாக வந்திருக்கு. அந்த சைடு வாங்கியிருக்கிறதா காட்டுறேன். சூப்பர் ப்ரீடெலாம் அந்த சைடு இருக்குங்க. அப்படியே வந்து பார்ப்போம் நம்ம. சின்ன சின்ன கன்றுங்க. இந்த மாதிரி மீடியம் சைஸில் எப்படி சொல்கிறாங்க பார்ப்போம். எந்தண்ணா ஜாதா? 40. ஸோ 40 ஜோடி 20 போல் சொல்கிறாங்க. அது வந்து அவ்வளோங்க தான். ஸோ இதுவே 20 போல் சொல்கிறாங்க. பேசினதை கம்மி பண்ணி கொடுப்பாங்க. ஜெர்சி எல்லாம் வந்து இந்த பக்கம் வராது. ஸோ ஏதாச்சும் 1-2 வரலாம். ஜெர்சி ஃபுல்லாக இச்சப்பங்க தான் நிறையா வரும். இதெல்லாம் வந்து பாருங்க நல்ல ப்ரீடு, மீடியம் சைஸு. இதை வந்து கேட்டு பார்ப்போம். ரெண்டுமே எப்படி சொல்கிறாங்க நேற்று. நல்லா இருக்கு கலர். எவ்வளோண்ணா ரெண்டும்? 90,000. இதுக்கு நம்ம ஊர்லேயே வாங்கிடலாம்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக வாங்கலாம். நம்ம ஊரில் இதை விட கம்மி ரேட்டுக்கே கிடைக்குது. இதுதான் இந்த ப்ரீடு. ஸோ அந்த ப்ரீடுக்காக தான் வந்து இவ்வளோ தொலைவு வர்ற மாதிரி இருக்குது. நம்ம இதெல்லாம் சின்னது. இது கேட்டு பார்ப்போம். இது எந்த ரேட்னா ஜோதி ஜாதா? 52. நல்லா தான் இருக்குது. சொல்லியிருக்கீங்க பேசி அனுப்பிச்சு எடுக்கலாம் தேவைப்பட்டால். நல்லா ப்ரீடு தான். இன்னும் நிறைய இருக்குது பாருங்கள். வளர்ப்புன்றங்க பிளாக் டைப்பு இல்லை ஒயிட்டில் வேணும்னா அந்த சைடு இருக்குது. இன்னும் டாப் ப்ரீடெலாம் இன்னும் அந்த சைடு போக போக இருக்குது. எக்கச்சக்கமான கிடாரிங்க இந்த வாரம் மட்டும். அது பாருங்கள் நல்லா இருக்கு. இதுங்கெல்லாம் கொஞ்சம் நல்லா நிழல்லே இருக்கணும். இந்த மாதிரி கிடாரிங்கெல்லாம் எல்லாம் ஒரே சைஸ் தான். இது சொல்கிறாங்க தெரியல. எந்த ரேட்னா அது? இது ரேட்டு 26. அது சில 20, 26. இதுனா இது 22. ஸோ 22, 26, 20 அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதுங்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. பேசி அனுப்பிச்சு வச்சு எடுக்கலாம். எக்கச்சக்கமான கிடாரி இந்த வாரம் மட்டும் ஃபுல்லாக வந்திருக்குங்க. இது 4மே வந்து பாருங்க நல்லா இருக்கு. நல்லா கலரு 4மே.
இருக்காங்க. எவ்வளோ சொல்லியிருக்காங்க தெரியல. இது ஜதை எவ்வளோண்ணா? அது ரெண்டும், இது ரெண்டு எவ்வளோ? 65. ஸோ இது ஜோடி 65,000 சொல்கிறாங்க. நல்லா இருக்காது, இதை விட அது நல்லாயிருக்கு. பேசி எடுக்கலாம். ஏதோ மொத்தமாக ஒரு 10 குட்டி எடுக்கிறீங்கன்னா வரலாம். 1 2க்காகலாம் நம்ம காரியமங்கலத்திலே எடுக்கலாம் தாராளமாக, இதை விட கம்மி ரேட்டுக்கு. அவங்களும் இங்கே தான் வாங்குறாங்க, இருந்தாலும் அவங்க வியாபாரிங்க ரெகுலராக வாங்குறவங்க ஏதோ கம்மி பண்ணி வாங்கிட்டு போயிடுவாங்க. எல்லாம் 30-35 தான் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லாத அப்படி தான் இருக்குது ரேட்டுங்க. நல்ல 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 பிரீடுகள் அந்த சைடு வாங்கியிருப்பாங்க. ஸோ அப்படியே ஒரு ரவுண்டு காட்டுறோம் பாருங்கள். எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இங்கே வந்து வாங்கியிருக்காங்க பாருங்கள், எல்லாமே எல்லாம் டாப் குவாலிட்டி பிரீடு. ஆயிட்டீங்க. பீமன் பையூர் மாட்டு வியாபாரம் இன்றைக்கி வந்து நிறைய கன்று வந்து வாங்கியிருக்காரு. இவர் ரெகுலராக சிந்தாமணிலேருந்து வாங்கிட்டு போய் நம்ம தமிழ்நாட்டில் சேல்ஸ் பண்ணுவார். இப்போ எல்லாம் பார்த்துருப்பீங்க எப்படி போகுதுன்னுட்டு. ஐயா தான் போகுது. சரி, ரெகுலரான்றதுனால ஏதோ கம்மி பண்ணி கொடுப்பாங்க. எத்தனை எடுத்திருக்கீங்க? 10 எடுத்திருக்கேன். ஏன்னா விலையெல்லாம் ஐயா சொல்கிறாங்க எப்படின்னா வாங்கியிருக்கேன். சரி சரி, ஆனால் உள்ளே போய் கேட்டால் எல்லாம் 30,000 40,000 50,000ன்றாங்க. சில பேரெல்லாம் சிந்தாமணி வந்தால் பாதி வேலைன்றாங்க. ஆனால் வந்து பார்த்தா வேலை எங்கேயோ இருக்குண்ணா. ஆமாம், சனமாடி 70-80க்கு வந்துடுது. சரி சரி சரிண்ணா. ஏதோ உங்களுக்கு ரெகுலராக வரதுனால ஏதோ முன்னப்பட்டு தருவாங்களா? அட்ஜஸ்ட் பண்ணி தராங்க. சரி சரிண்ணா. எத்தனை எடுத்திருக்கோம்? 10 எடுத்துருக்கீங்க. நம்ம காரியமங்கலம் சேல்ஸ் பண்ணுறீங்க. சரி சரி, இதெல்லாம் நம்ம சிந்தாமணி கணக்கு தானே இதெல்லாம்? சரி சரி சரிண்ணா. மொத்தம் எல்லாம் ஹெச்அப் மட்டும் தான் அங்கே வர்றதா இல்லை? ஹெச்அப் மட்டும் தான். சரி சரிண்ணா. என்ன வயசுலேருந்து எடுத்திருக்கீங்க? இது வந்து 8 மாதத்துலேருந்து 1.5 வயசு குட்டிங்க. சரி சரி, எல்லாம் கொம்பு இருக்குது, கொம்பு எடுத்துருவீங்களா அப்படியே கொடுத்துருவீங்களா? கேட்டால் கொம்பு கொடுப்போம், கொம்பு எடுத்துருவோம். சரி சரிண்ணா. கொம்பு கேட்டால் கொம்பு கொடுப்போம். கொம்பு எடுத்துருவோம். ஓகே ஓகேண்ணா. ஸோ வீட்டுக்கிட்ட வந்தாலும் கிடைக்கும், இல்லை மார்க்கெட் வந்தாலும் கிடைக்கும். அப்படியே வந்து உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லி ஏதோ 1 2 வாங்குறவங்க அங்கே வாங்கிப்பாங்க. 73 49 51 58. ஓகே ஓகேண்ணா. நம்ம பேர் பீமன் பையூர். ஓகே ஓகே ஓகேண்ணா. விலையெல்லாம் பார்த்துருப்பீங்க. உண்மை அதுதான் ரேட்டு. ஏதோ ஒரு 1000-2000 குறைப்பாங்க, இன்னும் வாங்க முடியாது, அந்த அளவுக்கு ரேட்டு இருக்குங்க. இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் ப்ரீடு. எல்லாம் குறையாமல் 50-60 விற்றுருப்பாங்க. அப்படி சொல்கிறாங்க என்னன்னுட்டு. ஸோ அவங்க வச்சுருக்கிறது சின்ன சின்ன கன்றுங்க. நல்ல ப்ரீடில் வந்து கொண்டு வருவாங்க. இதை வந்து கேட்டு பார்ப்போம். பல்லு போட்டுச்சா நான் தெரியல. பல்லானா இது? பல்லு இல்லை. ஸோ பல்லு போடலையா? நல்லா இருக்குது. எவ்வளோ சொல்கிறாங்க தெரியல. எந்த ரேட்னா? 55.